ரமணர் சொல்றாரு, இப்ப மனசு மூலமாவே நம்ம ஏன் கடவுளை அடையக்கூடாது அப்படின்னா, ஒரு நாமத்தை சொல்லலாமே. ஏதாவது முருகா 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 ஒரு நாமத்தை சொல்லு, ராமா 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 ராமான்னு ஒரு நாமத்தை சொல்லு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பழைய உதாரணம் தான். இந்த யானை நீங்க பாத்திருக்கீங்களா? துதிக்கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது, இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். யானை துதிக்கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். இந்த யானை துதிக்கை ஆட்டப்படாதுன்னா என்ன பண்றது? பாகன் ஒரு டெக்னிக் பண்ணுவான். சும்மா இப்படி துதிக்கை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ பாகனை வேற தடவிக்கிட்டே இருக்கும். அது இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடவிக்கிட்டே இருக்கும். இந்த பாகன் கடுப்பாயிட்டான்னு வச்சுங்க, இது இனிமே துதிக்கை ஆட்டப்படாதுன்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுவான், ஒரு உலக்கையை தூக்கி அதுகிட்ட கொடுத்துருவான். ஒரு உலக்கைய அது என்ன பண்ணும்? இனிமே ஒரு உலக்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். இனிமே ஆட்ட முடியாது அதால. ஏன்னா உலக்கையை கொடுத்துட்டேன், அந்த உலக்கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, உலக்கையை கொடுத்துட்டதால யானை துதிக்கையை ஆட்டத்தை நிறுத்திருச்சுன்னு அர்த்தம் இல்லை. எந்த செகண்ட் உலக்கையை கீழே வைக்குதோ உடனே அது வேலையை ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உங்க மனசுக்கு ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்து கொடுத்துடலான்னு யாராவது ஒரு நாமத்தை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த நாமத்தை கொட 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 கூட சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் யோக்கியமா இருக்க முடியுமே ஒழிய, ஒரு செகண்ட் சினிமா போஸ்டரை பார்த்துட்டா உலக்கையை கீழே வச்சிட வேண்டியதுதான். உலக்கையை கீழே வச்சாச்சுன்னு சொன்னா அப்புறம் இவ்வளவு நேரம் யானைக்கு கொடுத்த உலக்க வேஸ்ட். ஏன் நான் சொல்லட்டுமா, ரொம்ப நேரம் நல்லவனா இருந்தவன் கெட்டு போக ஆரம்பிச்சானா வேக வேகமா கெட்டு போவான். ஏன்னா வித்தின் ஷார்ட் பீரியட் எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கெடுதலும் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு அவைலபிள் டியூர் அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு கெட்டு போகணுமோ அவ்வளவு கெட்டு போகணும் அப்படின்னு சர்வநாசமா போடுவான். பட் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இதையே தான் ஒரு டெக்னிக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன மனசுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுக்கப்படாதா அப்படின்னு. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாகவே மனத்தை ஜெயிக்கலாம் என்று நினைப்பது குழந்தைத்தனமான விளையாட்டு. இட் இஸ் இம்பாசிபிள். மனம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், மனம் எங்கிருந்து புறப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல், மனத்தை பற்றிய முழுமையான செய்தியினை அறிந்து கொள்ளாமல், நாம் மனத்துக்கு ஏதேனும் ஒரு நாமத்தை எடுத்து கொடுத்து விடுவதன் மூலமாகவே ஜெயித்து விடலாம் என்பது நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிற செய்தி. இது உண்மையாக இருந்தால் இந்நேரம் பல்லாயிரம் கோடி பேர் ஞானியாகி இருக்க வேண்டும். இது உண்மை என்பதென்றால் இந்நேரம் பல்லாயிரம் கோடி பேர் ஞானியாகி இருக்க வேண்டும். கடவுள் நாமத்தை சொன்னவர்கள் குறைந்தபட்சம் ஜெயிலுக்கு போகாமல் கூட தப்பித்ததில்லை. எனவே விளையாட்டாகவே நீண்ட காலமாகவே மதத்தை நாம் குழந்தைத்தனமாக கொண்டு போகிறோம். அதன் உண்மையை தரிசிக்கக்கூடிய ஆத்ம பலம் நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மனம் என்பது என்ன, அது எங்கிருந்து புறப்பட்டது, அது என்ன காரியத்தை செய்தது, அது ஏன் இப்படி பாடாய்படுத்துகிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவும் உள்முக பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் ஞானத்தை எப்படி அடைந்து விட முடியும்? கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிடம் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கச்சவை எடுத்து அட்டலாம். எல்லாம் என்ன இம்பாசிபிள் உலகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், யானையை அடக்க முடியாது அப்படின்னு. கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம். தாயுமானவர் வரலாற்றுல அப்படி ஒன்று உண்டு. மௌனகுரு சொன்ன உடனே ஒரு யானையோட போய் பேசினாரு, யானை அவர் கூடவே வந்ததுலாம் வரலாறு இருக்கு. யானைக்கு சொன்னா கேட்கும். அது என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசனுடைய வேவ்லென்த்தும் அதனுடைய மனசனுடைய வேவ்லென்த்தும் ஒன்னா சூட் ஆயிட்டா எதை வேணாலும் வசப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அது ஒரு தனி பயிற்சி முறை. அது இப்போ நீங்கள் சில துறவிகள் சாமியார்கிட்ட போய் உட்காந்த உடனே உங்கள் தாட் என்னங்கிறத முதல்ல அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க. வந்து உட்காந்த உடனே சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணங்கள் குவிந்து இந்த இடத்துல இருந்து வெளியில புறப்படும். அப்படி புறப்படும் போது அவங்க அப்படியே அதை வாங்கிக்குவாங்க. டக்குன்னு என்ன, இன்னும் குழந்தை சரியா படிக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஒன்றும் கவலைப்படாத, அது எப்பவுமே படிக்காது, முடிச்சுடுவார், எப்பவுமே படிக்காது. சொல்லலாம், என்ன சாமி நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு நான் வந்து பார்த்தேன், இப்படி சொல்றீங்களே. இப்போ ஒரு பையன் ஒரு கவிதை எழுதியிருக்கான், புது கவிதை எழுதியிருக்கான், பிரமாதம் எழுதியிருக்கான். என்ன, படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். பாதி செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் வச்சிருக்கிறவன் எழுத படிக்க தெரியாதவன். படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். இப்ப படிக்காட்டு என்ன பெரிய நஷ்டம்? ஓப்பா பிள்ளைய நீ பாட்டு கூட எல்லாம் முன்னுக்கு வருவா. டக்குன்னு இந்த சாமியார் அந்த தாட்டை கேஷ் பண்ணுவார். ஏன், அதை பிடிச்சிருவார். இங்கேருந்து புறப்படும் போதே அந்த எண்ணெய் சுவாசத்திலேருந்து பிடிக்கலாம். இவன் சுவாசம் வெளியில வருது பார்த்தீங்களா, உள்ளேருந்து ஒரு சுவாசம், அந்த சுவாசத்தை அவங்க கொக்கி போட்டு இழுத்துட்டாங்கன்னா உங்களுடைய எல்லா எண்ணங்களும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மூலமாகத்தான் வெளியேறுகிறது. ஆக்சுவலாவே மனதுக்கும் வாயுவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது.
உங்கள் மனம்தான் பஞ்ச பிராணனாக இருந்து உள்ளுக்குள்ளே பலவிதமான வேலைகளை செய்து கொண்டு தசவிதமான வாயுக்களாக இருந்து கொண்டு தொழிற்படுகிறது. அதுல மிக முக்கியம் என்னன்னா, நீங்க எக்ஸல் பண்ற அந்த வாயு வெளியில விடுகிறீங்கல்ல, அந்த வாயு அதை அவர் உள்ள இழுத்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன நினைச்சீங்கிறத அவர் சொல்ல முடியும். இவ்வளவு என்னத்துக்கு? உங்க மனசுலயே ஒரு சோகம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த சோகத்தில இருந்து நீங்க வெளியே வரணும்னா சிம்பிள் டெக்னிக் இருக்கு. உங்க மனசுல பெரிய வருத்தம், நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, இல்ல எதிர்பாராதது நடந்துகிட்டு இருக்கு, மனசுல ஏகப்பட்ட சோகம்னா சிம்பிளா வெளியே வரதுக்கு டெக்னிக் இருக்கு. என்னன்னா, இந்த மூச்சை 3 தடவை 4 தடவை 5 தடவை வேகமா வெளியே தள்ளி பாருங்க. நல்ல வேகமா எவ்வளவு தூரத்துக்கு வேகமா தள்ள முடியுமா தள்ளிட்டு மறுபடியும் நீங்க மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் வேகமா வெளியே தள்ளிட்டு, ஒரே ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்குன்னா, நீங்க வெளியே தள்ளுகிற அந்த வேகமும் உள்ள இழுக்கிற அந்த கால அளவும் ஒன்னா இருக்கணும். வெளியே தள்ளிட்டு ஒரு கேப் இருக்கணும், திரும்ப உள்ள இழுத்துட்டு அதே கேப் உள்ள வச்சிருக்கணும். இந்த கால அளவு சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, கவுண்ட்ஸ் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, 5 தடவை மூச்சு காத்த வெளியே தள்ளி உள்ள எடுத்தீங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற எண்ணமே மறந்து போயிடும். ஏன்னா இந்த வாயு அதன் மூலமாகத்தான் நம்முடைய மனம் தொழிற்பட்டு கொண்டே இருக்கிறது. மனசுல இருக்கிற எல்லா எண்ணமும் இந்த மூச்சு வாயு மூலமா வரும். அதை கொக்கி போட்டு சாமியார் இழுத்துட்டாருன்னா அவர் சொல்லலாம், நீ இதான் நினைச்சுக்கிட்டு வந்த, இதைத்தான் இப்ப சொல்ல வந்த, எல்லாம் சொல்லலாம். சரி, அதை எப்படி நம்ம வெல்லுவது? கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவம் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம், பாம்பு கூட எடுத்து ஆட்டலாம், வெண்தழலின் இரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம். பஞ்சலோகத்தையும் எடுத்து நீங்க தங்கமா மாத்தி வித்து சாப்பிடலாம், ஒன்னும் கஷ்டம் கிடையாது. வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், உங்களுக்கு மறைச்சிட்டு நீங்க தெரியாதபடி வந்துட்டு போலாம். வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். இதெல்லாம் முடிஞ்சு போயிட்ட கதைன்னு நினைக்காதீங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி காரை சித்தர்னு ஒருத்தர் எங்க பெரியப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர் நுங்கம்பாக்கத்துல ஜெமினியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வீடு பூட்டி இருக்கும் சார், வாசக்கதவு பூட்டி இருக்கும், தாப்பா போட்டு படுத்திருப்பாங்க. ராத்திரி வந்து ஒரு தட்டி எழுப்பார், சோமு 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 அப்படிம்பார். திடுக்கிட்ட வேண்டி பார்த்தா உட்காந்துருப்பாரு. கதவு தாப்பா போட்டிருக்கும். அவருக்கு தெரியும் வருவாருன்னு அவருக்கு தெரியும். வாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார், எல்லாம் ரொம்ப நல்லா ஆர்டிஸ்டே இருப்பார். ஆனா கடைசியா இது கேட்பார், வாங்கிட்டு வா, இவர் வீட்டுல வச்சிருப்பாருன்னு தெரியும், கொடு அப்படிம்பார். அவர் கேட்பாரு, எங்க பெரியப்பா அது சரி எல்லாம் பண்றீங்களே, அதையும் நீங்களே வர வச்சு சாப்பிட வேண்டியதுதானே. அது பண்ணப்படாது, நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வா, சாப்பிடுவார். அப்புறம் நீ படுத்துக்கோ, நான் எப்ப போகணுமோ போய்க்கிறேன். ஏன்னா கதவெல்லாம் திறந்து விட வேண்டிய அவசியமே ஒரு கிடையாது. எப்படி சார் முடியுது? எத்தனையோ வித்தை தெரிஞ்சவங்க இன்னைய வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, இப்போ இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியல. வெண்தழலின் இரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். எப்பவுமே இளமையோடு இருக்கிற டெக்னிக். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்ற ஒரு சரீரத்தினும் புகுதலாம், வேற ஒரு உடம்புக்குள்ளையும் புந்து வெளியே வரலாம். ஜலம் மேல் நடக்கலாம், தண்ணில வேணா மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், நெருப்புல உட்கார்ந்து இருக்கலாம், தன் நிகரில் சித்தி பெறலாம், எல்லா சித்திகளையும் பெற முடியும். இவ்வளவு முடியுமே, சித்தி எல்லாம் பெற முடியும் இல்ல, முடியும். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. இவ்வளவு முடியும். ஆனா இந்த மனசை அடக்கி, மனசை விட இன்னும் ஒருபடி மேல போங்க, சித்தமாகுது. அந்த சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. சத்து ஆகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோ மயானந்தமே. எதை வேண்டுமானாலும் செய்து உலகத்தில் வெற்றி பெற முடிகிறது. ஆனால் மனதை வசப்படுத்தி ஒருமுகப்படுத்தி கொண்டு வருதல் என்பது சுலபமான ஒரு காரியம் இல்லை. மனதை அடக்க முடியாதுங்கிற அண்மை காலத்தில் வாழ்ந்த வேதாந்தி மகிழ்ச்சி கூட சொல்றார், மனதை அடக்க முடியாது, மனதை அறிய முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், யோசிச்சு பார்க்கறது தான் பெரிய கஷ்டம். அது என்ன மனசை அடக்க முடியாது அறிய முயற்சி செய்யலாம்னா, இப்ப மனம்ங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பு. அந்த எண்ணம் எங்கிருந்து பிறக்கிறதுங்கிறத பார்க்கணும், அந்த எண்ணம் எங்கிருந்து பிறந்து வெளியில வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். எண்ணம் எங்கேருந்து புறப்படுது? அந்த இடத்தை உற்று நோக்குகிற போது அந்த எண்ணம் அப்படியே உள்ள போய் ஒண்ணுமில்லாம போயிடுது. ரமணர் சொல்றாரு ஒரு டெக்னிக், ஜாங்கிரி சாப்பிட வேணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அதை எங்க வாங்கலாம்னு தான் பிளான் பண்ணுவோம், யாரை அனுப்பிச்சு வாங்கலாம்னு தான் பிளான் பண்ணுவோம். அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசிப்போம். ஒரு நிமிஷம் பாருங்க, உங்க எண்ணம் ஒன்னொன்னு செயலாகணும்னா அந்த எண்ணம் செயலாகிறதுக்கு நீங்க என்ன செலவு பண்றீங்க? அந்த எண்ணம் எப்படி செயலுக்கு வந்தது? உங்க மனசுல தோணுன எண்ணம் எப்படி செயலுக்கு வந்தது? உங்களுக்கு பிராணன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்க பிராணனை நீங்க அந்த எண்ணத்துல ஏத்துனாதான் அந்த எண்ணம் செயலுக்கு வரும்.
நம்முடைய பிராணனை அந்த எண்ணத்துல கொண்டு போய் ஏத்துறோம். இப்போ அந்த பிராணனுக்கும் எண்ணத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பை துண்டிச்சுட்டா அப்புறம் என்ன ஆயிடும்? அந்த எண்ணம் செத்து போயிடும். இப்போ வாங்கணும் ஜாங்கிரி சாப்பிடலான்னு எண்ணம் தோண்ட உடனே ஆடு அனுப்பிச்சு வாங்கலாமா, நாமளே வாங்கலாமா, பெரிய ஜாங்கிரி வாங்கலாமா, சின்ன ஜாங்கிரி வாங்கலாமா, உடனே சாப்பிடலாமா, கடையிலேயே சாப்பிடுவோமா, வீட்டுல போய் சாப்பிடுவோமா, இவ்வளவு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னுடைய பிராணன் நான் செலவு பண்ணி ஆகணும். இப்ப அதுக்கு நேர்மாறா அந்த எண்ணத்துக்கும் பிராணனுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை துண்டிச்சாச்சு அப்படின்னா, கட் பண்ணியாச்சு அப்படின்னா, அதன் பிறகு அந்த எண்ணம் எப்படி உயிரோடு இருக்கும்? இங்க லைட் எரியுது, மெயின் கரண்டோட சப்ளை கனெக்ட் ஆகி இருக்கிறதால எரியுது. மெயின்ல இருந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா இந்த லைட் எரியாது இல்லையா? அது மாதிரி எண்ணம் செயலாவதற்கு பிராணனை எடுத்துக்கொண்டு செயலாகிறது. நீங்க பிராணனை எண்ணத்திலிருந்து துண்டிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணம் செயலுக்கு வராது. இதை கற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இதை உணர்ந்து கொண்டவர்கள் ஞானிகள்.